நண்பர்களே, கடந்த 22/1/2016 மலேசியா நாட்டிலே மலாய் யூனிவர்சிட்டியில் நடந்த 2வது உலக ஜோதிட மாநாட்டில், அனைத்துலக ஜோதிட மாநாட்டில் ஒரு அற்புதமான ஏற்பாட்டினை அந்த நாட்டு யூனிவர்சிட்டியில் செய்திருந்தார்கள். இதில் நாங்கள் ஒரு 25 நபர்கள் கலந்து கொண்டோம். அதில் எனக்கு ஒரு சிறப்பு பேச்சாளர் நிலையை கொடுத்து 22ஆம் தேதி ஜனவரி மாதம் 2016 நிறைவு சொற்பொழிவாக எனக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்திருந்தார்கள். அதில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அல்லல்ல பணம். இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுவது பணம். அந்த பணத்தை கொண்டுதான் மற்ற எல்லா விஷயங்களும் உலக அளவில் எந்த மூலையில் யார் இருந்தாலும் பணம் என்பது அவசியமாகிவிட்டது. இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் பணம் என்பது எவ்வளவு அவசியம் என்பது உங்களுக்கே புரியும். இதை ஜோதிட ரீதியாக எவ்வாறு ஒரு ஜாதகத்தில் பணம் வருவதற்குண்டான வழிகள் இருக்கு அப்படிங்கிறத நாம இப்போ உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அதை இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் நாம் பார்க்கும்போது தனஸ்தானம் என்பது ஒரு ஜாதகத்திலிருந்து லக்னத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி யாரு? இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எது? இந்த 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் எது? இவைகளை ஒட்டி தான் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அவர்களுடைய பொருளாதார நிலையை நாம கணிக்க முடியும். சாதாரண நிலையில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனுக்கும் பணம் எந்த அளவுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுது, அதற்காக அவர் உழைக்கக்கூடிய உழைப்பு, அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம், அந்த ஊதியத்துக்கேற்ற அவனுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள், இவை அத்தனையும் அந்த பணத்தை பொறுத்து தான் இன்றைய உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் உருவாகி உள்ளது. இந்த பணத்தை தரக்கூடிய பாவமாக இருக்கக்கூடிய 2ஆம் பாவம், அதோடு மட்டும் இல்லாமல் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான், காலபுருஷ தத்துவத்தில் 2ஆம் இடமாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன், இவர்கள் இருவரும் பணத்துக்கு உண்டான காரகத்துவமான கிரகங்களாக உள்ளது. பணம் எப்பெல்லாம் வரும், எப்படிலாம் வரும்? இந்த பணத்தை அடைவதற்கு ஒவ்வொரு ஜாதகரும் தங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் எவ்வாறு ஆய்வு பண்ணி அந்த வழியில் செல்வது அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுடன் நான் இப்போ பகிர்ந்து கொள்ள போகிறேன். ரொம்ப சிம்பிளான விஷயமா தெரியும். சில பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரு 2, 5, 9, 11 இந்த பாவங்களுடன் தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு நிறைந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. அதே வேளையில் சுக்கிரனுக்கும் நிறைந்த பணத்தை தரக்கூடிய, அந்த பணத்தை வைத்து நல்ல சுகங்களை அணிவிக்கக்கூடிய ஒரு யோகா அமைப்பு இருக்கு. ஒரு ஜாதகத்துல 2, 5, 9, 11 இந்த இடங்களில் குருவோ சுக்கிரனோ தொடர்பு பெற்றிருந்தால், அல்லது இந்த 2, 5, 9, 11ஆம் வீடுகளின் அதிபதிகளுடன் இந்த குருவோ சுக்கிரனோ சேர்ந்திருந்தாலோ, அல்லது பார்த்து கொண்டாலோ, அல்லது குருவினுடைய நட்சத்திரங்களில் நின்றாலோ, அல்லது சுக்கிரனுடைய நட்சத்திரங்களில் நின்றாலோ பண தட்டுப்பாடுங்கிறதே இருக்காது. பண தட்டுப்பாடு இல்லைனாலே மனுஷனுக்குள்ள ஓரளவுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 50% சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு தயாராகும்.
சில பேர் சொல்லுவாங்க பணம் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் தரும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் பணம் இல்லைன்னா அந்த கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் காணா போயிருங்கிறது உண்மைதான். அப்போ இந்த பணம் என்பது ஒரு 50% ஒரு மனிதனுக்கு தேவைப்படும். மற்ற இதர விஷயங்களில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அதனுடைய மூலம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் தான். இந்த பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்காக தொடர்ந்து இந்த அல்ல பணம் என்கிற தலைப்பில் உங்களுடன் பேச இருக்கிறேன். அதை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டு உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பை எப்படி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தகவலையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கண்டிப்பாக இதை தொடர்ச்சியாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.